மேலாக இருக்கக்கூடிய 7 உலகம், பூமியிலிருந்து கீழாக இருக்கக்கூடிய 7 உலகம், பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணன் தானேயாகி ஏலாதன எல்லாம் ஏழ்விப்பானாய் எழுந்துடராய் எம்மடிகள் நின்றவாறே. 7 உலகங்களாக இறைவன் விரிந்திருக்கிறான். பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் என்று சொல்லக்கூடிய உருத்திரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம் என்னும் 7 உலகங்கள். பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம். இந்த 7 உலகங்களையும் கடந்து இறைவனுடைய இருப்பு இருக்கிறதுங்கிறனால என்ன சொல்லியிருக்காங்க? 7 உம்பர் சென்றனன். இனி அடுத்தது தான் உணர்ந்திருந்தான், தான் உணர்ந்தான் 8, தான் இருந்தான் உணர்ந்து 8. கடைசியா இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது 2 வகையில் அங்கேயும் பொருள் சொல்லிக்கிறார். 8 என்பது இறைவனுடைய குணங்கள், அவருடைய எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. அது விரிவு, நீங்கள் கோளில் பொறியிலவு குணமிலவை எண் குணத்தான் தாளை வணங்கா தலை, எண் குணங்களாகன அப்படின்னு அங்கே பரிமேல உரை செலுத்தியிருக்கிறார். 8 குணங்களையும் விரித்து சொல்லிக்கிறாய். இறைவன் பேரருடைமை, தன்மயத்தனாதல், அருள் பேரருடைமை, தன்மயத்தனாய் இயல்பாகவே பாசங்களில் நீங்கிய நன்மை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இப்போ அப்படின்னு சொல்லி 8 வகை குணங்களையும் விரித்திருக்கிறார். அந்த 8 குணங்களையும் தான் இருந்தான் உணர்ந்து 8 குணங்களை தான் அனுபவித்து அவர் அந்த குணங்களில் இருக்கக்கூடியவர். அவரை இன்னொரு வகையில் எப்படி சொன்னாங்கன்னா, அப்படி அவன் இருக்கிறான், நீ உணர்ந்தெட்டு. தான் இருந்தான், எப்படி இருந்தான்? இப்படி 1ஆகவும் 2ஆகவும் 3ஆகவும் 4ஆகவும் 5ஆகவும் 6ஆகவும் 7ஆகவும் இறைவன் விரிந்திருக்கின்றான். அவனை நாம் என்ன செய்யணும்? நீ உணர்ந்து 8. அவன் தான் இருந்தான் இவ்வாறு, நீ என்ன பண்ண? உணர்ந்து 8 அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு உணர்ந்திருந்தான் 8 என்று காட்டுகிறார். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, இறைவன் அட்டமூர்த்தமாக இருக்கிறார். இறைவன் எப்படி இருக்கிறார்? அட்டமூர்த்தம். அது நம்ம திருவாசகத்திலையும் படிச்சிருக்கிறோம், நின்ற திருத்தாண்டகத்திலையும் படிச்சிருக்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலா, பகலோன், புலனாய மைந்தனோடு என் வகையாய் உணர்ந்து நின்றான் உலகேளன திசை பத்தெனத்தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோநோக்கம் ஆடாமோ அப்படின்னு 8. இது நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலா, பகலோன், புலனாய மைந்தன், இஜமானம் என்று 8. நம்ம திருவாவுக்கரசபனா இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய். இறைவன் எப்படி இறைவன் அட்டமூர்த்தியாக இருக்கிறார்னா, இந்த அட்டமூர்த்தத்திலையும் விளங்கி தோன்றுவார். இறைவன் எல்லாமா இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் விளங்கி தோன்றுவார்னு கேட்டால், இந்த 8 மூர்த்தங்களில் விளங்கி தோன்றுவான். அவனை நீ உணர்ந்து 8. தான் இருந்தான், நாம் உணர்ந்து எட்ட வேண்டும் என்று காட்டுகின்றார். இந்த முதல் பாடல் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். வருகின்ற வகுப்பில் 2வது பாடலில் செய்யுளிலிருந்து நாம் மீண்டும் சிந்திப்போம் என்று இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவே உலகெலாம் வான்முகில் வளாது வேக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நட்டகம் வேள்வி மழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலை எம்மண்ணா போற்றி, அருள்தரும் விசாலாட்சி அம்மையுடனாய விஸ்வநாதர் திருவடிகள், அருள்தரும் உண்ணாமுலைத்தாயாருடனாய அண்ணாமலையார் திருவடிகள், அருள் முப்பிலா முலையம்மையாவுடனாகிய மாசிலா மணீஸ்வரப் பெருமான் திருவடிகள், நால்வர் பொற்றாள் நம் உயிர்த்துணையே திருமூல தேவநாயனார் திருவடிகள். சிற்றம்பலம்.